ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 எடுத்துக்காட்டு 6.32. ஒரு கோபுர உச்சியின் மீது, இதுதான் ஒரு கோபுரம் இருக்காங்க, அந்த உச்சியின் மீது 5 மீட்டர் உயரமுள்ள கம்பம் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த இருக்கு ஒரு போஸ்ட் கம்பம், ஒரு தூணுன்னு வச்சுக்கிடுவோம், தூண் மாதிரி தான் இருக்கு. அது ஒரு கோபுரம்னு சொல்றாங்க. இந்த கோபுரத்தின் உச்சியின் ஒரு விளக்கு கம்பத்தை பொருத்தியிருக்காங்க. இந்த விளக்கு கம்பத்தினுடைய உயரம் 5 மீட்டர். தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியில் இருந்து, இங்க இருக்கு இந்த தரையில இருக்க ஏங்கிற ஒரு புள்ளியில இருந்து கம்பத்தின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும், இங்க இருந்து ஒருத்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? நிமிர்ந்து கம்பத்தோட உச்சியை பார்க்கிறாரு. எவ்வளவு டிகிரி ஏற்ற கோணத்துல பார்க்கிறாரு? 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும். எப்படி? 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் கோபுரத்தின் உச்சியிலிருந்து இங்க வந்து நின்றாரு. அடுத்து இங்க இருந்து இங்க வந்து நின்றாரு. இங்க வந்து நின்று ஏ என்ற புள்ளிய பார்க்கிறார், கீழே நோக்கி பார்க்கிறார். எவ்வளவு டிகிரி கோணத்துல பார்க்கிறாரு? 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். கீழே நின்று இந்த கம்பத்தினுடைய உயரத்தை, டாப்ப, உச்சி 60 டிகிரி ஏற்ற கோணத்துல பார்த்துட்டு திரும்ப அங்கிருந்து இங்க வந்து ஏறி நின்று அந்த இடத்துல இருந்து இந்த புள்ளிய இறக்க கோணத்துல பார்க்கிறாருன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது 45 டிகிரினா இந்த இடமும் 45 டிகிரி. ஏன்னா உள்ளதிர் ஒத்த கோணங்கள், ஆல்டர்னேட்டிவ், ஒன்றுவிட்ட கோணங்கள், ஒன்றுவிட்ட கோணங்கள். ஏன்னா இந்த 2 கோடு இணையா இருக்கு, இது ஒரு குறுக்கு கோடா இருக்கு. இப்படி 2 கோடு குறுக்கு கோட்டுல ஒரு கோடு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அதான் இந்த இடத்துல இருக்கும். அதான் ஒன்றுவிட்ட கோணங்கள். ஸோ இங்கே 45, இங்கேயும் 40. இப்போ என்ன நம்மளை கேட்குறாங்க? கோபுரத்தின் உயரம் எது? இந்த கோபுரத்தினுடைய உயரம் ஹைட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அவர் எங்க நின்று பார்க்குறாரு? இப்போ ஒவ்வொரு முக்கோணமா எடுத்து நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எல்லா லெட்டர்ஸ் ABCD கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் முக்கோணம் ABC எடுத்துக்கிறேன். இதுல இது 45 டிகிரி, இது எவ்வளவு டிகிரி? 45 டிகிரி. ஏன்னா அந்த இறக்க கோணம் இது 45 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இந்த இடத்துல நின்று அவர் கீழே பார்க்கிறாரு. இப்போ இது 45 டிகிரினா இதுவும் 45. ஸோ இது நமக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், இதை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த முக்கோணத்துல இருக்கும் முக்கோணம் ABCயில் ஓகே tan 45 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 45 மதிப்பு 1. இதுல இருந்து ஏபி எங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா ABC ஈக்குவல் டு BC. அதை என்னன்னு வச்சிருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ஆயும். இந்த எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு ஆயும். ஸோ ஒய் எக்ஸுங்கையில் இங்கேயும் அதே போல ஆயும். அடுத்தது பெரிய முக்கோணத்தை எடுக்கும். எந்த முக்கோணத்தை எடுக்க போறேன்? ABD முக்கோணம் ABD. ABD ஓகே. இந்த இடம் ஃபுல்லும் 60 டிகிரி மார்க் பண்ணியிருக்கோம். ஏற்ற கோணம் இங்க இருந்தானே பார்க்குறாரு, 60 டிகிரி. இது ஃபுல்லும் BD எவ்வளவு? BC plus CD. BD is equal to BC plus CD. ஓகே. அப்ப இந்த இடத்த என்னன்னு வச்சிருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இந்த இடம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ BD is equal to X plus 5. ஓகே. ஆப்போசிட் சைடு, எதிர் சைடு X plus 5, இந்த சைடு ஒய்க்கு பதில் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ tan 60 is equal to எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 60க்கு மதிப்பு √3. BDக்கு என்ன எழுதியிருக்கோம்? X plus 5 பை AB என்னது? ஒய். பட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். பிராக்கெட்ல X இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதை எழுதிடுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. X√3 is equal to X plus 5. ஸோ இது வந்து √3 உடைய வேல்யூ 1.732x பிளஸ் எக்ஸுங்கிட்ட வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆகும். ஸோ சப் பண்ணோம்னா 0.732. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸு 1.732லேருந்து 1 கழிச்சோம்னா 0.732 வரும். ஓகே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/0.732. இதை இப்போ வகுக்க போகிறோம்னா என்ன செய்யணும்? மேலே 3 0 சேர்த்துட்டு
கீழே இருக்க 3 ஸ்தானம் புள்ளி தள்ளி புள்ளி வைக்கிறத எடுத்துறேன். ஏன்னா மேலே கீழேயும் 1000ஆல பெருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 1000 அர்த்தம். ஸோ இங்கே 1000ஆல பெருக்கையில் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கல, இந்த 3 0 போயிடும். 5000ஐ 732ஆல வைக்க போறேன். ஐயாயிரத்தி 100 வருது 7க்கு. ஸோ 6 டைம் போடுவோம். சப் பண்ணோம்னா 8 0 6 ஒரு 0 சேர்க்கையில் இங்கே புள்ளி வச்சிடணும். அப்போ 8 7 56 8 டைம்ஸ் போடுவேன். ஒரு 0 சேர்ப்போம். 3 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? போடலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக விட்டுருவோம். அவ்வளோதான் கிடைக்குது. குறைச்சிருக்கனால விட்டுட்டு இப்போ என்ன ஆயிரும், இந்த கோபுரத்தின் உயரம் 6.83 மீட்டர்னு ஆயிரும். இதுதான் ஆன்சர். ஓகே.